குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸைஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 9, 10 இந்த ரெண்டு கொஸ்டினுடைய சொல்யூஷன் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டின் நம்பர் 9 என்னென்னு பார்க்கலாம். எ மேன் ரீபேஸ் எ லோன் ஆஃப் ருபீஸ் 65,000 by paying rupees 400 in the first month and then increasing the payment by rupees 300 every month. How long will it take for him to clear the loan? ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்துவதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? அதாவது கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு லோன் வாங்கியிருக்காரு. அந்த அமௌண்ட் எவ்வளோ சார்னா 65,000. அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு மந்தில் 400 கட்டுறாரு. செகண்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்தோட எக்ஸ்ட்ராவாக ஒரு 300 கட்டிக்கிட்டே வராரு. அப்படி கட்டும்போது அந்த 65,000 கடனை எப்போ கட்டி முடிப்பார், எந்த ஆண்டு கட்டி முடிப்பார் அப்படிங்கிறது கொஸ்டினாக கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதாவது லோன் அமௌண்ட் எவ்வளவு? 65,000. அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மந்த் எவ்வளோ கட்டுறாரு அப்படின்னா 400 கட்டுறாரு. ஒவ்வொரு மாதமும் 300 அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இதை அரித்மெட்டிக் சீரியஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு மந்த் என்னது 400 கட்டுறாரு. அடுத்த மந்த் என்ன ஆகுனா இந்த 400ஓட 300 இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? 400 + 300 வரும், 700ன்னு வரும். அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல n டேர்ம்ஸ் வரும்போது எவ்வளோ கட்டுறாருன்னா 65,000 கட்டி முடிச்சிடுறாரு. அப்படின்னா இந்த என்னோட வேல்யூ என்னது? இதான் கொஸ்டின். புரியுதுங்களா? சரி, இப்போ அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மு காமன் டிஃப்ரென்ஸு எஸ்எனுங்கிறது தெரியும். எஸ்எனுங்கிறது இங்கே என்ன சார்னா 65,000. ஓகேங்களா? இதில் ஏங்கிறது என்ன சார்னா ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே இருக்குது 400. டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு. காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதுவோம்? செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணுவோம். செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 700 இருக்குது. ஃபஸ்ட் டேர்மு 400 இருக்குது. இப்போ 700லேருந்து 400 போச்சுன்னா மீதி என்ன வரும்னா 300ங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ்னு எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன சார்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னது? Sn = n/2 × 2a + n - 1 × d. இப்போ இந்த ஃபார்முலாவில் Sn அவங்க கொடுத்துட்டாங்க. என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது 400, டிங்கிறது 300. சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது என்னது 400, டிங்கிறது 300, எஸ்எனுங்கிறது 65,000. இப்போ எஸ்எனுங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ எஸ்எனுங்கிற என்னது 65,000 = என்னங்கிறது தெரியாது, அப்படி எழுதிக்கலாம். /2 ஏங்கிறது என்னது 400 ப்ளஸ்ஸு என்னங்கிறது தெரியாது, அப்படி எழுதிக்கலாம். -1 டிக்கு பதிலாக 300. இப்போ இதை சிம்பிளை பண்ணி நம்ம என்னோட வேலையை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்க 2 இங்கே கொண்டு போயிடலாம். என்னாகும்? 2 × 65,000 = n. இது 2 பெருக்குங்க. பெருக்குனா ஆகும் 4 2 8 800 வந்துடும். ப்ளஸ்ஸு இந்த எண்ணுங்கிறத உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? n × 300 வரும் 300 n. -1 × 300னா -300. ஓகேங்களா? therefore 2 × 65,000 = n. இப்போ டிக் பண்ண 2 இடத்துலையும் பாருங்கள் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மைனஸ் பண்ணலாம். அதாவது 800 இங்கே இருக்குது, கொஞ்சம் -300 இருக்குது. இப்போ 800 - 300 போச்சுன்னா என்ன வரும்? 500 ப்ளஸ்ஸு 300 n. ஓகேங்களா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி 100ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பை 100. டிவைட் பை 100னா 100ஆல் வகுத்துருவோம். வகுத்து என்ன ஆகும் அப்படின்னா 2 × இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 650 வந்துடும். அதே மாதிரி என்ன அப்படி வச்சுக்கலாம். 500ல் 100ஆல் வகுத்தோம்னா மீதி என்ன இருக்கும்? 5 வரும். ப்ளஸ்ஸு
300 100ஆல் வகுத்தோம்னா 3 வரும். இங்கே எண் இருக்கிறதுனால எண் போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறமேட்டு இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 650ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? 650 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0 2 10 0 மிச்சம் 1 6 2 12 1 13. அப்போ அது 1300. இந்த எண்ணுங்கிறத உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னாகும்? 5n ப்ளஸ்ஸு 3n ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு தேவை என்னோட வேல்யூ. ஆனால் இங்கே என்ன இருக்குது? என் ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ என் ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னாவே இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ்லையும் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் மாற்றி எழுதலாம். மாற்றி எழுதும்போது என்ன பண்ணுறீங்க? 3n ஸ்கொயர்டு ப்ளஸ் 5n ஈக்குவல் டு 1300. ஓகேங்களா? therefore 3n ஸ்கொயர்டு ப்ளஸ் 5n 1300ங்கிறது ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க, ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் வந்துடும். 1300 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது, இருபடி சமன்பாடாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், என் ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்குது, இங்கே 1300 இருக்குது. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணுறீங்க? மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 1300 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 0 3 9 1 3 3, அதாவது 3900. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ். ஓகேங்களா? சரி, அதாவது இப்போ நம்ம 2 நம்பர் பிரிக்க போகிறோம். பிரிக்கிற நம்பரு எப்படி இருக்கணும்னா, அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த நம்பர் 3900 மைனஸ் 3900 வரணும். அதே நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, அதே நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா எண்ணுக்கு முன்னாடி இருக்க அந்த 5ங்கிற நம்பர் வரணும். ஓகேங்களா? சரி, ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3ஆல் அடித்தானா அப்படின்னா 1 3 3 3 9 வரும், 0 0. இப்போ இது 2ஆல் அடித்தோன்னா என்ன ஆகும்னா 6 2 12 மீதி 1 வரும், 5 2 10 0ன்னு வந்துடும். இதே 2ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 2 6 2 4 மீதி 1 வரும், 5 2 10 வரும். இப்போ அது 5ஆல் அடித்தானா மீதி என்ன வரும்னா 6 5 30 மீதி 2 வரும், 5 25. ஓகேங்களா? இப்போ 65ன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்க, இப்போ 2 நம்பர் எடுக்க போகிற நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸு 3900 வரணும், ஆட் பண்ணால் 5ன்னு வரணும். இப்போ இங்கே 65 இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 5 2 10 12 20 23 60. அதாவது ஒரு நம்பர் 60, இன்னொரு நம்பர் என்ன சார்னா, ஒரு நம்பர் 60, இன்னொரு நம்பர் 65ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 65 60 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 5ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 5ன்னு வந்துடுச்சு. இங்கே என்ன நம்பர் சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் வரணும் அப்படின்னா பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கணும், சின்ன நம்பரு மைனஸில் இருக்கணும். அப்போ ஒரு நம்பர் என்ன சார்னா 65, இன்னொரு நம்பரு மைனஸு 60. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ்னு வந்துடும். 65 60 மல்டிப்ளை பண்ணால் 3900ன்னு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஆனால் இங்கே பாருங்கள், என் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது? நம்பர் 3 இருக்குது. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். அதாவது என் ஸ்கொயருக்கு முன்னாடி என் ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் பார்ட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரைசேஷன் பண்ணுற 2 நம்பர் இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணிடணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது, ஆனால் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன ஆகும்? 1 3 3 2 3 6, அப்போ மைனஸ் 20. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே இருக்க நம்பர் எழுதிருங்க. 3 பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க? எண் போட்டுக்கிறீங்க. இங்கே ஃபேக்டரைசேஷன் எண் இருக்கிறதுனால எண்ணு போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது? 65 இருக்குது, ப்ளஸ்ஸு 65 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க? எண்ணு இங்கே என்ன இருக்குது? -20 இருக்குது, அதை -20 இங்கே எழுதிக்கிறீங்க. இப்போ இதுதான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறமேட்டு என்னோட வேலை கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ 3n + 65 × n - 20 = 0 அப்படின்னா இந்த 2 பார்ட்டில் ஏதாச்சும் ஒரு பார்ட்டு கண்டிப்பாக 0வாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம். அதாவது 3n + 65 = 0 ஆர் என்ன வரும்? n - 20 = 0. இப்போ இதுலேருந்து என்னோட வேலை கண்டுபிடிக்கலாம். இப்போ 3n + 65லேருந்து என்னோட வேலை கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்ணோம்? 3n + 65 போச்சுன்னா -65 வந்துடும். அப்போ n = என்னன்னா -65/3. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது ஆப்போசிட்டில் வந்தால் டிவைடில் வந்துடும். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா n = -20 ஆப்போசிட்டில் போச்சுன்னா +20ன்னு வந்துடும். அப்போ n = 20ன்னு வந்துருக்கு. n = -65/3ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் என்னோட வேலை எது சார் வரும் அப்படின்னா, என்னோட வேலை எப்பொழுதுமே நெகட்டிவில் வரக்கூடாது, பாசிட்டிவில் தான் வரணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? -65/3ன்ட்டு பின்னத்தில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்னோட வேல்யூ இது இருக்காது. இப்போ என்னோட வேல்யூ 20. அப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அந்த 65,000 ரூபா பணத்தை கட்டிடுவான். தேர்ஃபோர் என்னோட ஆன்சர் என்ன சொன்னால் இங்கே 20. ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது 10th சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 என்னென்னு பார்க்கலாம். A brick staircase has a total of 30 steps. The bottom step requires 100 bricks. Each successive step requires 2 bricks less than the previous step. How many bricks are required for the topmost step? Second, how many bricks are required to build the staircase? செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ்ப்படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது எனில், நம்பர் 1, உச்சிலுள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை. இதுதான் கொஸ்டின். முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். அதாவது 30 படிக்கட்டுகள் கட்டுறாங்க. இதில் 30வது படிக்கட்டில் 100 செங்கல் வைக்கிறாங்க. அடுத்து 29வது படிக்கட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 100லேருந்து 2 மைனஸ் பண்ணிவிட்டு 98 செங்கல் வைக்கிறாங்க. அடுத்தது 28 என்ன பண்ணுறாங்கன்னா, 98லேருந்து 2 மைனஸ் பண்ணிவிட்டு 96 செங்கல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிக்கட்டு வரைக்கும் செங்கற்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா 30வது படிக்கட்டில் அவங்க எத்தனை செங்கற்கள் வைப்பாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. ரெண்டாவது பாட்டு என்ன சார்னா, இந்த 30 படிக்கட்டுலையுமே எத்தனை செங்கற்கள் வைப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. புரியுதுங்களா? சரி, வாங்க இதோட ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதாவது T30 கண்டுபிடிக்கணும், அடுத்தது S30 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டில் 100 செங்கற்கள், அதுக்கடுத்தது 98, அதுக்கடுத்தது 96, அப்படியே குறைஞ்சிட்டே போகுது. மொத்தம் எத்தனை படிக்கட்டு? 30 இருக்குது. தேர்ஃபோர் 30 ஸ்டெப்பு. ஓகேங்களா? இப்போ இதில் ஏங்கிறது என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது 100, அடுத்தது டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸு. செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ண. செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது 98 மைனஸ் 100 அப்படின்னா -2ன்னு வந்துடும். டிங்கிறது -2. என்னங்கிறது சொன்னால் மொத்தம் எத்தனை படிக்கட்டு கட்டுறாங்க? 30 படிக்கட்டா. அப்போ என்னங்கிறது என்னன்னா 30. இப்போ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T30 அண்ட் S30. 30வது டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி சம் ஆஃப் 30 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, கண்டுபிடிப்பாங்க. இப்போ டிஎனுக்கு ஃபார்முலா என்னது? A + n-1 × D. ஓகேங்களா? இப்போ T30 தானே கண்டுபிடிக்கணும். இப்போ என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 13 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஏங்கிறது என்னது 100 ப்ளஸ்ஸு என்னங்கிறது 30 மைனஸு 1, டிக்கு பதிலாக என்ன இருக்குது -2. இப்போ சிம்பிளே பண்ணலாமா? இப்போ 100 ப்ளஸ்ஸு 30ல் 1 போச்சுன்னா வரும் 29 × -2. தேர்ஃபோர் 100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். 29 58ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 100ல் 58 போச்சுன்னா என்ன வரும் 158, 2 இங்கே 9 5 போச்சுன்னா 4. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் ஆச்சுன்னா 42. அதாவது 30வது படிக்கட்டில் எத்தனை செங்கற்கள் வைப்பாங்கன்னா 42 படிக்கட்டுகள், 42 செங்கற்கள் வைப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து ஏங்கிறது என்னது 100 எழுதிக்கலாம். டிங்கிறது என்னது -2 இருந்துச்சு. அடுத்தது என்னங்கிறது 30. சரி, இப்போ இதுக்கப்புறமேட்டு இந்த சீரீஸை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். என்னது 100 + 98 + 96 அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா 30வது படிக்கட்டு என்ன வரும் அப்படின்னா 42 படிக்கட்டுகள் வரும். ஓகேங்களா? இப்போ இதனோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் எள்ளுங்கிறனாது லாஸ்ட் டைம்ங்கிறது 42. ஓகேங்களா? இப்போ எள்ளுங்கிறது 42ங்கிறது எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது? அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சு அப்படின்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? n/2 × A + L. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தேர்ஃபோர் ஆன்சர் என்னதுன்னா என்னங்கிறது என்னது 30/2, ஏங்கிறது 100 ப்ளஸ் எல்லுங்கிறது 42. ஓகேங்களா? இங்கே என்னது S30. இப்போ இதை சிம்பிளே பண்ணலாமா? ஆன்சர் ஆகும் 15 வரும். 100 + 42 அப்படின்னா என்ன வரும் 142. இப்போ 142யும் 15 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. அப்புறம் தேர்ஃபோர் 142 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10 0 மிச்சம் 1, 9 20, 21 1 மிச்சம் 2, 4 5 5 5 2 7, அடுத்தது 4 2 4 4 4 1, இப்போ 2, சரி இங்கே என்னது 0, 2 1 3, 7 3 10 11க்கு 1 மிச்சம் 1 2. ஓகேவா? இப்போ ஆன்சர் ஆகுதுன்னா 2130. அதாவது மொத்தம் 30 படிக்கட்டில் எத்தனை செங்கற்கள் வைப்பாங்க அப்படின்னா 2130
செங்கற்கள் வைப்பாங்க. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.